திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அரசியல் நாகரிகத்துடன் தன்னை சந்தித்து வாழ்த்து பெற்றதாகவும் அவருக்கு தன் அன்பு நிறை வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா நகரில் வசிக்கும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். மாற்றத்தை விரும்புவதன் அடையாளம் தான் இந்த தேர்தல் முடிவு. இதை மட்டும் மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம் இதை பாதுகாக்கின்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். அதை அப்படியே நீங்கள் தொடர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் விஜயுடன் போட்டோ எடுத்துக் கொள்ளும் பொழுது வைகோ வீட்டு பணிப்பெண்கள் திருஷ்டி கழித்தனர். அப்பொழுது பதிலுக்கு முதலமைச்சர் விஜயும் திருஷ்டி கழித்தார். அதன் பின் சென்னை அக்கரையில் உள்ள பாமக தலைவர் அன்புமணியை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். அன்புமணி மற்றும் சௌமியா வீட்டின் வாசல் வரை வந்து முதலமைச்சர் விஜயை வரவேற்றனர். குடும்ப உறுப்பினர்களை முதலமைச்சர் விஜயிடம் அன்புமணி அறிமுகப்படுத்திய நிலையில் அனைவருடனும் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அதன் பின் சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை முதலமைச்சர் விஜய் சந்தித்தார். முதலமைச்சர் விஜயை ஆறத் தழுவி வரவேற்ற சீமான் புத்தகம் பரிசளித்தார். முதலமைச்சர் விஜயை கார் வரை வந்து சீமான் வழி அனுப்பி வைத்தார். அதேபோல் இம்மாத இறுதியில் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 நாள் பயணமாக டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் சிலவற்றை பார்க்கலாம். சபாநாயகர் தேர்தலில் வேறு யாரும் போட்டியிடாததால்
தாவேகாவை சேர்ந்த ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறார். சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக தாவேகாவை சேர்ந்த சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் இன்று நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலுக்கு தாவேகாவை சேர்ந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடம் முதலமைச்சர் விஜய் வழங்கினார். மேலும் துறையூர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் துணை சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு வழங்கினார். இவர்களை தவிர வேறு யாரும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் போட்டியின்றி இருவரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது. நாளை சட்டமன்றத்தில் தாவேக பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தனது ஆன்மீக குரு அப்பா பைத்தியம் சுவாமியின் 167வது பிறந்த நாளை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமரிசையாக கொண்டாடினார். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவராக அறியப்படும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அப்பா பைத்தியம் சுவாமி மீது கொண்ட தீவிர ஈர்ப்பால் அவரையே தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அரசியல் ரீதியிலான எந்த முடிவுகளை எடுக்கும் முன்னரும் சேலம் சூரமங்கலத்தில் அப்பா பைத்தியம் சுவாமி ஜீவசமாதி அடைந்த இடத்திற்கு சென்று ரங்கசாமி வழிபாடு நடத்துவது வழக்கம் என கூறப்படுகிறது. அப்பா பைத்தியம் சுவாமி மீது கொண்ட அதீத பக்தியால் புதுச்சேரி திலாசுப்பேட்டையில் தனது வீட்டின் அருகே அப்பா பைத்தியம் சுவாமிக்கு என தனி கோயிலையும் கட்டி வாரந்தோறும் ரங்கசாமி வழிபாடு நடத்தி வருகிறார். அப்பா பைத்தியம் சுவாமியின் 167வது பிறந்தநாள் விழாவையொட்டி திலாசுப்பேட்டையில் உள்ள அவரது கோயிலில் முதலமைச்சர் ரங்கசாமி வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு ரங்கசாமி அறுசுவை விருந்தளித்தார். அதேபோல் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோயிலில் பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நமச்சிவாயம் வழிபாடு நடத்தினார். ஓராண்டுக்கு பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு கூறியதை பிரதமர் மோடி திரும்பப் பெற வேண்டும் என கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றத்தால் ஓராண்டுக்கு பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் சங்கம் பிரதமரின் அறிவிப்பால் நாடு முழுவதும் தங்க நகை தொழிலில் ஈடுபட்டுள்ள 5 கோடி பேர் பாதிப்படைவார்கள் என தெரிவித்துள்ளனர். இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக எங்களுக்கு தயாரிப்பே 50% கீழே போயிடுச்சு. விற்பனை 50% குறைவாக வந்து. இந்த காலகட்டத்தில் நம்ம பாசமிகு அன்புமிகு மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது. அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வாக கோவில்களில் வைத்திருக்கும் தங்கத்தை பயன்படுத்தலாம் என தங்க நகை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோயில்கள்லாம் நிறைய தங்கம் சும்மா ஐடலா இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த டெபாசிட்டு அந்த கோயில் தங்கத்தை எல்லாம் எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி வேற ஸ்கீம்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளமே வராது. பிரதமர் மோடி தனது அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடைகால நெரிசலை தவிர்க்க கோவை, போத்தனூர், சென்னை இடையே வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. அதன்படி 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் போத்தனூரில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. போத்தனூரில் இருந்து காலை 7:40 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அதே நாளில் மாலை 4:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை சென்றடைகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம், மொரப்பூர், ஜோலார்பேட்டை, காட்பாடி, அரக்கோணம், பெரம்பூர் நிலையங்களில் ரயில் நின்று செல்லும். மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரலில் இருந்து மாலை 5:45 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை போத்தனூர் சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே வரும் 13, 15, 20, 22, 27 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து இரவு 11:50 மணிக்கு புறப்பட்டு அடுத்த நாள் காலை 9:15 மணிக்கு போத்தனூரை சென்றடையும். இதேபோல வரும் 14, 16, 21, 23, 28 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் போத்தனூரில் இருந்து மதியம் 1:45 மணிக்கு புறப்படும் ரயில் அதே நாள் இரவு 11:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு செவ்வாய் என்று தொடங்குகிறது. 125 நாட்கள் வேலை வழங்கும் விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்திற்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த சட்டம் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு இடையே நிறைவேறியது. இந்நிலையில் புதிய விபிஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வரும் என்றும் தற்போதுள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் விதிமுறைகளை படிப்படியாக மாற்றி அமைக்கும் என்றும் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த பழைய கட்டமைப்பு மாறப்போகிறது என்பது உறுதியாகியுள்ளது. இந்த புதிய திட்டமானது கிராமப்புற குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் அளிக்கும் என்றும்
சட்டம் முழுமையாக அமலாகும் வரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தின் அனைத்து தற்போதைய விதிகளும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரத்திற்கு பிறகும் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படாத நிலையில் மாநிலத்தின் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்களுடன் கட்சி தலைமை இன்று ஆலோசனை நடத்தவுள்ளது. கடந்த 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இதில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து யார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்ப்பு எழுந்தது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர்கள் சதீசனை முதலமைச்சராக வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. இவருக்கு கூட்டணி கட்சியான IUMLM ஆதரவு அளித்துள்ளது. ஆனால் KC வேணுகோபாலை முதலமைச்சராக்கிவிட்டு சதீசனுக்கு முக்கிய அமைச்சரவையை வழங்க காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் ரமேஷ் சென்னிதாலாவும் இருக்கும் நிலையில் அவருக்கு சபாநாயகர் பதவியை கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் முதலமைச்சர் பதவியை தவிர வேறு எந்த பொறுப்பையும் ஏற்கப் போவதில்லை என சதீசன் உறுதி காட்டுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து ஆலோசனை நடத்த கேரள காங்கிரசின் முன்னாள் தலைவர்களுடன் இன்று காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தவுள்ளது. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு மகோத்சவத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று வழிபட்டார். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான குஜராத் சோமநாதர் கோவிலின் 75ஆம் ஆண்டு மகோத்சவத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடமுழுக்கு, கோயில் கொடியேற்றத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் ஆக்ரோபாட்டிக்ஸ் குழுவினர் சாகசங்களை செய்தனர். இது பக்தர்களை கவர்ந்தது. மகோத்சவத்தின் நினைவாக தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் எந்த சக்தியாலும் இந்தியாவை பணிய வைக்க முடியாது என்றார். 1998 यानी आज के ही दिन देश ने पोखरण में परमाणु परीक्षण किया था. முன்னதாக அந்த பகுதியில் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் ஈடுபட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததை கண்டித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் தற்பொழுது ஒரு ஏலமாகிவிட்டதாக தெரிவித்தார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தேர்வுக்கு 42 மணி நேரத்திற்கு முன்னர் பல வினாத்தாள்கள் வாட்ஸ்அப்பில் விற்பனையானதாக குறிப்பிட்டுள்ளார். சுமார் 22 லட்சம் குழந்தைகள் இரவு தூக்கமின்றி ஓராண்டு முழுக்க இந்த தேர்வுக்காக படித்துள்ள நிலையில் அவர்களின் எதிர்காலம் இப்படி சந்தையில் வெளிப்படையாக ஏலம் விடப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். இது முதல் முறை இல்லை எனவும் கடந்த 10 ஆண்டுகளில் 89 முறை வினாத்தாள் கசிந்துள்ளது, 48 மறு தேர்வுகள் நடந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளின் நம்பிக்கை சுக்கு நூறாகிவிட்டதாகவும் இந்திய இளைஞர்களின் கனவுகளுக்கு மோடி அரசை விட பெரிய அச்சுறுத்தலை வேறு யாரும் ஏற்படுத்தவில்லை எனவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இந்திய இளைஞர்களுக்காக தாம் நிற்பதாகவும் ஒன்று சேர்ந்த அனைத்தையும் மாற்றுவோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. இமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் நடைபெற்ற IPL தொடரின் 55வது லீக் போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்களை குவித்தது. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 36 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 59 ரன்கள் எடுத்த நிலையில் பிரியன் ஷாரியா 33 பந்துகளில் 56 ரன்களை விளாசி அணிக்கு வலு சேர்த்தார். டெல்லி அணியின் மிச்சல் ஸ்டார்க் மற்றும் மாதவ் திவாரி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். சவாலான 211 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் தொடக்கத்தில் முக்கியமான 3 விக்கெட்டுகளை இழந்த போதிலும் அபாரமான ரன் சேசிங் மூலம் த்ரில் வெற்றி பெற்றது. 19 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 216 ரன்கள் எடுத்து தர்மசாலாவில் IPL வரலாற்றிலேயே அதிகபட்ச வெற்றிகரமான ரன் சேஸ் என்ற புதிய சாதனையையும் டெல்லி அணி படைத்தது. இந்த வெற்றியால் டெல்லி அணி தங்கள் பிளே ஆஃப் வாய்ப்புகளை உயிர்ப்புடன் தக்க வைத்துக் கொண்டது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து ஒரு தரப்பும் SP வேலுமணியை ஆதரித்து மற்றொரு தரப்பும் தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம் வழங்கியதால் அதிமுக இரண்டாக உடைந்தது வெட்ட வெளிச்சமானது. அதிமுக பிளவுபட்டதன் பின்னணியில் யார் என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டதால் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது சீனியர் நிர்வாகிகள் கடும் அதிருப்திக்குள்ளானதாக தகவல் பரவியது. இதன் காரணமாக எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் ஓர் அணியும், EPS தலைமையில் மற்றொரு அணியும் பிரிந்து மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தின. இதில் CV சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு தாவேகா ஆதரவு நிலைப்பாடு கொண்டிருந்ததாகவும், EPS தரப்போ அதற்கு ஒருபடி மேல் சென்று திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாகவும் தகவல் பரவியது. ஆனால் இந்த தகவல்களை அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து மறுத்து வந்தனர். இந்நிலையில் 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. இதில் EPS தலைமையில் ஒரு பிரிவும், எஸ்பி வேலுமணி தலைமையின் கீழ் மற்றொரு பிரிவுமாக அதிமுக MLAக்கள் சட்டமன்றத்திற்கு வந்தனர். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து OS மணியன், மரகதம் குமரவேல், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், KC கருப்பணன் உட்பட 23 MLAக்கள் கொண்ட கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து CV சண்முகம் தலைமையில் தலைமைச் செயலகம் வந்த 24 MLAக்கள் சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணியும், கொறடாவாக C விஜயபாஸ்கரையும் ஆதரித்து தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் ஆதரவு கடிதங்களை வழங்கினர். இதன் மூலம் அதிமுக உடைந்ததாக அரசல் புரசலாக பரவிய தகவல் உறுதியானது. அதிமுகவில் பிளவு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு லால்குடி MLA லீமாரோஸ் பதிலளிக்க மறுத்துவிட்டார். தலைவர் அறிவிப்பாங்க. நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம், நல்லதே நடக்கும். லெட்டர் கொடுத்திருக்கோம், தலைவருக்கு தான் தெரியும். அதே நேரம் அதிமுகவில் எந்த குழப்பமும் இல்லை என மாநிலங்களவை MP தனபால் தெரிவித்தார். குழப்பம் வர்றதுக்கே வழி இல்லை. இதில் வந்து சட்ட சிக்கல் எதுவும் இல்லை, குழப்பம் வர்றதுக்கு எந்த வகையில் வழி இல்லை. இது எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். அதனால் வந்து இங்கே வந்து கட்சிக்குள்ளே வந்து எந்த குழப்பமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. EPS முகத்திற்காகவே 1.5 கோடி வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்ததாக தொண்டர்கள் தெரிவித்தனர். ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட உழைப்பு, எந்த ஒரு மீடியா ஒரு வேல்யூ கிடையாது, எந்த ஃபேஷியல், ஒரு சாமானிய தொண்டை எங்களோட போர்ட்ரேலையோ இல்ல அவரோட சண்டையோ அவர் எப்படி மேம்பட்டு வந்தாரோ எந்த ஒரு பின்பலமும் இல்லாத ஒரு தனிப்பட்ட நபர், அவரோட உழைப்புல தாங்க 1.25 கோடி ஓட்டு விழுந்திருக்கு. அதுக்கு மரியாதை கொடுப்போம். அதிமுக தொண்டை அதுக்காக உழைப்பாங்க. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடந்த அதிமுகவின் பொதுக்குழுவில் O பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அதன் பின்னணியில் CV சண்முகம் முக்கிய பங்காற்றியதாக பேசப்பட்டது. தற்போது உருவாகியுள்ள எஸ்பி வேலுமணி தலைமை, EPS தலைமை என்ற பின்னணியிலும் CV சண்முகம் இருப்பது பட்டவர்த்தனமாக தெரிய வந்துள்ளது. எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? EPS தலைமையில் மீண்டும் அதிமுக உருவாகுமா என்ற கேள்விகளுக்கு விரைவில் முடிவு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருந்து வந்தது. இதனால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருந்த நிலையில் தொண்டாமுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், செல்லப்பகவுண்டன்புதூர், ஆலந்துறை, மாதம்பட்டி, தீத்திப்பாளையம் மற்றும் பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. வால்பாறையில் இருந்து அதிரப்பள்ளி செல்லும் வழியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து செல்லும் வீடியோ கவனம் பெற்றுள்ளது. வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டதால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலைகளில் தொடர்ந்து உலா வருகின்றன. இந்நிலையில் வால்பாறை பகுதியில் இருந்து சாலக்குடி செல்லும் வழியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து சென்றது. நீர்வரத்து சீரானதால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க கடந்த சில தினங்களுக்கு முன் வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது மழை குறைந்துள்ளதால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதேபோன்று தலையணையிலும் 6 நாட்களுக்கு பின் தடை விலக்கப்பட்டது.
கோடை சீசன் தொடங்கிய நிலையில் உதகையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்காவில் 50,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்ட நிலையில் சிவப்பு, ஊதா உள்ளிட்ட நிறங்களில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து வருகின்றனர். சூப்பர் கிளைமேட்டா இருக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கு. இப்போ ஃப்ளவர் ஷோ அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த தில்லையாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீமத் மகா மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரத்தில் தோன்றிய மகா மாரியம்மனை தரிசித்த மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இஸ்ரேலில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊர் கொண்டு வர கோரி சிவகங்கை சேர்ந்த பெண் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் அல்லூர் பனங்காடியை சேர்ந்த சிவனேசன் இஸ்ரேலில் பணியாற்றிய நிலையில் திடீர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊர் எடுத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு சிவனேசனின் மனைவி தவமணி மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் மனு அளித்தார். மாவட்டம் உதகையில் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை வேட்டையாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதி அருகே உலா வந்த சிறுத்தை வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை கவ்வி சென்றது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் தலையணை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 தொழிலாளர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். காந்தி கிராமத்தை அடுத்த இந்திராநகர் பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. மெத்தை மற்றும் தலையணை தயாரிக்க வைத்திருந்த பஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. கடலூர் அருகே விளாங்காட்டூர் கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் சிமெண்ட் சாலை அமைத்ததாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழை காலங்களில் லேசான மழை பெய்தால் கூட வீடுகளுக்கு முன்பு மழைநீர் தேங்குவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். எனவே சாலை அமைக்கும் பணியை மக்கள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடலூர் அருகே வீட்டு அலமாரியில் பதுங்கியிருந்த பாம்பு பிடிபட்டது. சடையப்பன் என்பவருடைய வீட்டில் அலமாரியில் ஆடை எடுப்பதற்காக திறந்த போது பாம்பு இருந்தது தெரிய வந்தது. பிறகு பாம்பு பிடி வீரர் வரவழைக்கப்பட்டு மீட்கப்பட்ட பாம்பு கடலூர் வெள்ளி கடற்கரை காப்பு காட்டில் விடுவிக்கப்பட்டது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இணைய வழியில் மாணவர்களுக்கான கற்பித்தலை தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். காரணம் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஈரான் மீது கடந்த பிப்ரவரி இறுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து தாக்குதலை தொடங்கின. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேற்காசியாவில் நிலவி வரும் இந்த மோதல் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் மற்றும் எரிவாயு தயாரிப்பும் விநியோகமும் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக உயர்ந்துள்ளது. மேலும் இந்தியாவில் வணிக சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை உயர்த்த மக்கள் உதவ வேண்டும் என கூறினார். அந்த வகையில் அடுத்த ஓராண்டிற்கு தங்கம் வாங்குவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். மேலும் பெட்ரோல், டீசலை சிக்கனமாக பயன்படுத்தவும் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் குஜராத் மாநிலம் வதோதராவில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். பெட்ரோல், டீசல் வாகன பயன்பாட்டை குறைத்து மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்திலும் பேட்டரி வாகனங்களிலும் மக்கள் பயணிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கூறினார். दोनों ही दफ्तरों में वर्चुअल मीटिंग्स और वर्क फ्रॉम होम को प्राथमिकता दी जाए. मैं कुछ स्कूलों से भी आग्रह करूंगा कि कुछ समय के लिए ऑनलाइन क्लासेज की व्यवस्था पर काम करें. பிரதமரின் இந்த வேண்டுகோளை ஏற்கும் விதமாக உத்தராகண்ட் மாநில அமைச்சர் கணேஷ் ஜோஷி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பயணிக்கிறார். இதனிடையே இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா
நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக கூறினார். हमारी क्रूड इन्वेंटरी मेंटेन है, टाइड अप है. हमारी रिफाइनरीज ऑप्टिमम लेवल पर ऑपरेट कर रही हैं. किसी रिटेल आउटलेट पर कोई ड्राई आउट नहीं है. एलपीजी डिस्ट्रीब्यूटरशिप पर भी कोई ड्राई आउट रिपोर्टेड नहीं है. இந்நிலையில் ஓராண்டிற்கு பொதுமக்கள் தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு கூறியதை பிரதமர் மோடி திரும்ப பெற வேண்டுமென கோவை தங்க நகை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொருளாதாரத்தையே ஒரு கேள்விக்குறியாக்குற அளவுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா வியாபாரம் ஆல்ரெடி ரொம்ப குறைவாக போயிட்டு இருக்கு. இதனால வேலை வாய்ப்பு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்கள் தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஒரு பயமா இருக்கு. அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வாக கோவில்களில் வைத்திருக்கும் தங்கத்தை பயன்படுத்தலாம் என்று தங்க நகை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். திமுக மற்றும் அதிமுக இணைந்து விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சித்ததாகவும் அது தோல்வி அடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சியமைக்க முயற்சி மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. அதில் பிணக்கு ஏற்பட்ட போது விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக மற்றும் அதிமுக ஆதரவு அளிக்கலாம் என்ற திட்டம் தீட்டப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக மே 8ஆம் தேதி இரவு திமுக தலைவர்களை திருமாவளவன் சந்தித்த போது ஒரு சில அதிமுக தலைவர்களும் அவருடன் தொடர்பில் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருமாவளவனை முதலமைச்சராக ஆரம்பத்தில் எதிர்த்த அதிமுக எம்எல்ஏக்கள் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு மே 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இசைவு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முடிவை திருமாவளவன் விரும்பவில்லை என்றும் வெறும் 2 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சராவது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது எனவும் கூறியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்தே தாவேக்காவிற்கு தனது ஆதரவு கடிதத்தை திருமாவளவன் வழங்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. காலை விரைவுச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் இரவு நேரத்தில் கூட்டமாக சாலையை கடந்த மான்களின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. கூடலூர் சாலை வழியாக சுற்றுலா பயணிகள் செல்லும்போது கார்குடி பகுதியில் 30க்கும் மேற்பட்ட புள்ளி மான்கள் சாலையை கடந்து சென்றன. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்திக் கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடையாட்டம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 53ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த மாதம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய விழாவின் முக்கிய நிகழ்வாக ஏராளமான பக்தர்கள் அக்கனி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அலகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் ஊர்வலமாக வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் கரடிகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கையில் ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கிடுவச்சி கிராமத்தைச் சேர்ந்த முதல்நிலை ஒப்பந்ததாரர் கந்தசாமிக்கு சாலை அமைத்ததற்காக வழங்க வேண்டிய 18 லட்சம் ரூபாய் பணத்தை விடுவிக்க உதவி செயற்பொறியாளர் சையது இப்ராஹிம் 1 லட்சம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கந்தசாமி அளித்த புகாரில் சையது இப்ராஹிமை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் கடவுமாக கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த போது கண் கலங்கியபடி பேசிய முன்னாள் அமைச்சர் TRB ராஜாவிற்கு தொண்டர்கள் ஆறுதல் கூறினர். மன்னார்குடி தொகுதியில் திமுக சார்பில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் இந்த முறை தோல்வியடைந்தார். இந்நிலையில் மன்னார்குடி பெரியார் சிலை எதிரே பரப்புரை வாகனத்தில் நன்றி தெரிவிக்க சென்றபோது கண் கலங்கியபடி பேசினார். நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம மன்னன்